வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன் ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோ ட்ரையலிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் பத்தி காணொலி போட்டிருந்தேன். நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல, நீங்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது வேற, ட்ரையலிங் ப்ராஃபிட்ங்கிறது வேற, ரெண்டும் வேற வேற. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா 2021 அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் யூ டர்ன் வீ டர்ன் பண்ணுது. அதனால இந்த போர்ட்ஃபோலியோ ட்ரைலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட்டை லாக் பண்ணுங்கிறது இது சமூக காலங்களில் நான் சிறப்பாகவே பண்றேன். என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ட்ரைலிங் என்ன, போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரேடிங்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ப்ராஃபிட்டை நீங்க லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணும்போது கிட்ட போய் லாக் பண்ணிடக்கூடாது. அதை நான் லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ப்ராஃபிட்லாம் லாக் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை விட்டுட்டு தான் லாக் பண்ணணும். ஸோ அது என்ன ரேஞ்சில் விடலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ப்ராஃபிட்டை லாக் பண்ணும்போது சில நேரங்கள் என்ன, நல்ல ப்ராஃபிட்ல இருந்து நல்ல லாஸ் போகும். ஸோ அந்த மாதிரி காலங்களில் உங்க டிராடவுனை என்ன பண்ணணும், இது கண்ட்ரோல் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ட்ரைலிங் போட்டீங்கன்னா என்னைக்குனாலும் ஓவரால் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. நீங்க ட்ரைலிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு 90,000 தான் வரும். அதாவது 1 லட்ச ரூபால இருந்து 90,000, 10,000 வருஷத்துல உங்களுக்கு லாபம் குறைந்து விடும். ஆனா உங்களை டிராடவுனும் குறைஞ்சு விடும். டிராடவுன் 20,000 ரூபாய் இருக்குன்னா அது நல்லா 15,000 குறைஞ்சிடும். அதுதான் இந்த ட்ரைலிங் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட். ட்ரைலிங் பண்றதுல ஒரு மிகப்பெரிய பயன் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி காலம், உங்களுடைய நஷ்டம் பெருமளவு தடுக்கப்படும். லாபமும் தடுக்கப்படும். லாபம் கொஞ்சமா தடுக்கப்படும், நஷ்டம் பெருமளவு தவிர்க்கப்படும். அதுதான் ட்ரைலிங் ப்ராஃபிட்டோட வித்தியாசம். அதனாலதான் சொல்றேன், ப்ராஃபிட்டை எப்பவுமே நீங்க லாக் பண்ணணும். லாக் பண்ணும்போது கிட்ட போய் லாக் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் வெளில வந்துட்டு இருப்பீங்க. ரைட்டுங்களா? அண்ட் கண்ட்ரோலிங் த டிராடவுன், நான் சொன்ன மாதிரி டிராடவுனை நல்லா குறைச்சு விடும். அப்புறம் என்னன்னா, அவாய்டிங் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். இது எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு இதுக்கு நடந்திருக்கு. 5% ப்ராஃபிட்ல இருந்து 2% லாஸ்ல போயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? 5% ப்ராஃபிட்ல இருந்து 2% லாஸ்லாம் வந்திருக்கு. அப்ப எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். அங்க பெரிய ப்ராஃபிட்ல இருந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரையல் பண்ணிட்டோம்னா தேவையில்லாம போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்காது. எடுத்த உடனே லாஸ் போய் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஓகே. இப்போ 2% போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, எடுத்த உடனே காலையில இருந்து லாஸ் ஆகுது, 2% அடிச்சா ஓகே. 5% ப்ராஃபிட் போயிட்டு அங்க இருந்து 2% போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது 7% அங்க இருந்து லாஸ் ஆகுது இல்லையா? அது மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்படும். வெரிஃபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். போர்ட்ஃபோலியோ உண்மையிலே டைவர்சிஃபை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது இது வெரிஃபை பண்ணும். உண்மையிலே டைவர்சிஃபை பண்ணலைன்னா அடிக்கடி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்கும். டைவர்சிஃபை பண்ணுவீங்கன்னா அடிக்கடி போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்காது. அதுதான் அதுல உள்ள இது. அடிக்கடி போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா அது நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டா டைவர்சிஃபை பண்ணிருக்கீங்களான்னு உங்களால செக் பண்ண முடியும். உங்க ஸ்ட்ராட்டஜியோட உண்மையிலேயே வெல் டைவர்சிஃபைடா இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு பாத்திரலாம். அதுக்கப்புறம் எப்படி ட்ரையல்ங்கிறது பாத்திரலாம். இப்போ என்னோட பேஸ்கெட் சைஸ் 15 லட்சம் வச்சுக்கோங்க. முதல்ல 15 லட்சம், 5 லட்சம் வச்சிருந்தேன், 10 லட்சம் வச்சிருந்தேன், 15 லட்சம் வச்சிருந்தேன். இப்போ 25 லட்சம் வச்சிருக்கேன். 25 லட்சம் நான் எக்ஸ்பைரி டேக்கு வச்சிருக்கேன். எக்ஸ்பைரி டேக்கு 15 லட்சம் வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாரும் 15 லட்சத்துக்கு சில பேர் 2 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுவாங்க, சில பேர் 5 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுவாங்க, சில பேர் 10 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுவாங்க, சில பேர் 15 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுவாங்க. அதனால எல்லாருமே 1% போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னு வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா என்னன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனித்தனியா ஸ்டாப் லாஸ் இருக்கும். அன்னைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். நீங்க ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுறீங்க, சரிங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா அன்னைக்கு இன்ட்ராடேல 10க்கு சேர்த்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு ட்ரேடுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பாத்தீங்கன்னா 0.10%, 0.1% வச்சுக்கிட்டேன். ஸோ 10 ட்ரேட் இன்ட்ராடேல பண்ணீங்கன்னா இதை 10ஆல பெருக்கினீங்கன்னா 1%. வேற மாதிரி சொல்றான், 920 ஸ்டார்டல் மாதிரி நீங்க ரன் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 வைக்கிறீங்க, 10 ட்ரேட் பண்றீங்கன்னா 10க்கு 1%, 10 லட்சத்துல 1%னா 10,000 ரூபாய் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லைங்க 10 இதுவும் சேர்த்து அடிச்சா என்ன பண்றது? 10க்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சா 1%க்கு மேல போயிருங்க அப்படின்னா, அப்பதான் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால ஸ்லைட்ல நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி வெல் டைவர்சிஃபைடா இல்ல, வெல் அன்கோரிலேட்டடா இல்ல, ஒன்றே ஒன்று
எதிர்ப்புறமா சார்ந்து இல்லை. அதனாலதான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் பட்டு 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 பட்டுன்னு அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களுடைய யுக்திகளை சரியாக வடிவமைக்கவில்லை. அடிக்கடி அடிக்கக்கூடாது. அது அந்த மாதிரிதான் நீங்க பண்ணணும். சும்மா பேருக்கு ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது. அந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இருக்கணும், ஒன்னு மீன் ரோஷன் இருக்கணும், ஒன்னு இருக்கணும், ஒன்னு ரேஞ்ச் போட்டுக்கணும், ஒன்னு இருக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும். ஒன்னு காலையில கேப்சர் பண்ணணும், ஒன்னு மத்தியானம் கேப்சர் பண்ணணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்காது. இல்லைங்க நான் போட்ட கொஞ்ச நேரத்துல போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருதுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டைவர்சிஃபைடா இல்லை. சரிங்களா? சோ 20 ட்ரேட் இருக்குன்னா நீங்க 2% வைக்கலாம். நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு வந்து 33 34 வச்சுக்கிறேன். அதனால வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து 3% வச்சுக்கிறேன். இல்லைங்க நான் ஓட்டுறதே கம்மியா தாங்க ஓட்டுறேன், 5 ஸ்ட்ராட்டஜி தாங்க பண்றேன் அப்படின்னா 5 ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்க வந்து 2% வைக்க கூடாது. அது வந்து லாஸ் பெருசு. உங்களுடைய ரிவார்ட் ரிஸ்க் எப்பவுமே நீங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிற ட்ரேட பொறுத்தா இருக்குது. சோ அதை பொறுத்து நீங்க எப்படி வைக்கலாம். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், இதுதான் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்க வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். இந்த 0.1க்கு பதிலாக 0.2 வச்சுக்கலாம், இல்ல 0.25 வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் சொல்றேன். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசா ஏதாவது வடிவமைக்கணும்னா நீங்க வடிவமைச்சுக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கிறேன் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைரிங் 30 என்ட்ரி இருக்கிறதுனால அங்கே 2%, அங்கே வந்து ஒரு 3% வச்சுக்கிறேன், 3% வச்சுக்கிறேன். இப்போ மண்டேக்கெல்லாம் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து 1% வச்சிருப்பேன். ஸோ எவ்வளவு ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளவு வர்த்தகம் இருக்குமோ அதை பொறுத்து என்னோட லாபமும் மாறும், நஷ்டமும் மாறும், போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸும் மாறும். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ட்ரைலிங் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா என்டையர் போர்ட்ஃபோலியோவை மூடி வச்சிடணும். அதான் நான் சொன்னது. ஒரு ட்ரேடுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறது அது தனி. அன்னைக்கு ஃபுல்லா இவ்வளவுதான் என்னோட ரிஸ்க். ஒரு 5 லட்சம் ட்ரேட் பண்றேன், ஒரு நாளைக்கு 10,000 தான் என்னோட ரிஸ்க். 10,000 வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆல் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருந்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். இது வந்து உங்களுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் இன்ட்ராடேல எவ்வளவு போச்சுன்னு பார்க்காது. நீங்க வந்து 1 லட்சம் ப்ராஃபிட்ல இருந்து 10,000 கூட லாஸ் வரலாம். இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் போச்சுன்னு தெரியாது, இதுக்கு மேல லாஸ் தாங்க முடியாது. அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஆனா ட்ரைலிங் ப்ராஃபிட் அப்படி கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ட்ரைலிங் ப்ராஃபிட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் ட்ரைலிங் ப்ராஃபிட் போட்டீங்க, 20,000 ப்ராஃபிட் போகுது. 20,000ல இருந்து 10,000 வந்துச்சுன்னா அது புக் பண்ணிட்டு வெளில வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ 10,000 ரூபாய் ட்ரைலிங் ப்ராஃபிட்னு போட்டீங்கன்னா 20,000 ரூபாய் போகுது ப்ராஃபிட், 10,000 போகுது, 20,000 போகுது. அங்க இருந்து 10,000 கீழே இறங்கி வந்ததுன்னா ட்ரைலிங் ப்ராஃபிட் என்ன பண்ணிடும்னா புக் பண்ணிட்டு வெளில வந்துடும். இப்ப சமீப காலங்கள்லாம் இதை நான் அடிக்கடி பண்றேன், பல நாட்களுக்கு பண்றேன். வந்து எப்பெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்றேன், ட்ரைல் பண்றேன். நான் அப்பவே சொன்ன மாதிரி ட்ரைலிங் பண்றதுனால உங்களுக்கு சிறிதளவு லாபம் குறைக்கப்படும். நாளடைவில் நீண்ட கால அடிப்படையில் பாத்தீங்கன்னா லாபம் குறைக்கப்படும். அதே மாதிரி பெரும் நஷ்டம் தவிர்க்கப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? சோ அதுதாங்க ரொம்ப சிம்பிளானது. என்ன பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது டிஃபரெண்ட், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளவுக்கு மேல தாங்க முடியாது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னன்னா வந்து ப்ராஃபிட் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல கீழே இறங்குச்சுன்னா நான் வந்து ஃபுல்லா வெளியில வந்துடுவேன் அப்படிங்கிறதா வந்து ட்ரைலிங் ப்ராஃபிட். சரிங்களா? இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட்டுக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து எப்பவுமே போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை விட அதிகமாக தான் இருக்கும். இப்ப இது 2% இருக்குன்னா இது 2% இருக்கும், இல்ல 3% இருக்கும். என்னோட இது எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸுக்கு மேலதான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மடங்கு கூட இருக்கலாம். வேற உதாரணத்துக்கு பாத்துக்கங்க, நீங்க 2% போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கீங்க, உங்க ட்ரைலிங் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கலாம், 3% இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன், அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ பிஎஸ்எல் அப்படிங்கறது வந்து 2% வச்சிருக்கீங்க. டிஎஸ்எல் அப்படிங்கறது வந்து 3% வச்சுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 5% லாபம் வருது. காலமுறை அங்க இருந்து கிட்டு 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 கிட்டுன்னு இறங்கி வந்து 2% லாபம் வருது. இறங்கிருச்சு.
அதாவது 5% லாபத்துல இருந்து 2% லாபம் வந்து ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு லாபம். இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3% குறைஞ்சிருக்கு. இந்த 3% குறைஞ்சா இந்த டிஎஸ்எல் என்ன பண்ணிருன்னா இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளில வந்துடும். இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். புரியுங்களா உங்களுக்கு? பிஎஸ்எல்னா என்ன அர்த்தம்? பிஎஸ்எல்னா என்ன அர்த்தம்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் என்ன அர்த்தம்னா, காலமர நீங்க பொசிஷன் எடுத்தீங்க, பிஎஸ்எல் எவ்வளோ? 2%. டிஎஸ்எல் எவ்வளோ? 3%. காலையில நீங்க எடுத்தீங்க பொசிஷன், காலையில இருந்தே 0.5% லாஸ், அப்புறம் 1% லாஸ், அப்படியே வந்து 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 2% லாஸ் வருது. அப்ப எது ஹிட் ஆகும்? போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எல்லாம் வெளில வந்துடும். இந்த டிஎஸ்எல் எப்போ வரும்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு கீழே வந்தா மட்டும்தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு கீழே வந்தா மட்டும்தான் வரும். அதனால வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா டிஎஸ்எல் வந்து பிஎஸ்எல் விட அதிகமாக தான் இருக்கும். அப்படி வச்சாதான் அது கரெக்டான டிசைன். அப்படிதான் நான் வச்சுக்கிறேன். ஸோ அது என்னன்னா, ஒண்ணு பிஎஸ்எல் அடிச்சு வெளில வருவீங்க, இல்லைன்னா டிஎஸ்எல் அடிச்சு வெளியில வருவீங்க, இல்லைன்னா ட்ரேட்லயே இருக்கணும். ஒன்னும் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் வெளில வரணும், இல்லைன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் வெளில வரணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ வரும்? நீங்க நல்ல ப்ராஃபிட்ல இருந்தா மட்டும்தான் வரும். ப்ராஃபிட்ல இல்ல லாஸ் வருதுன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வரும். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே என்னோட பயிற்சி வகுப்புல நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு 2019க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து அதிகமா யூட்டன் வீட்டன் பண்றதுனால இந்த டிஎஸ்எல் வந்து உண்மையிலே நல்லா வேலை செய்யுது. இப்ப என்னோட நஷ்டம் வந்து பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்குது இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்னால. இது கரெக்டா முறையா சரியா எப்படி பண்றதுன்னு என்னுடைய பயிற்சி வகுப்புல நான் சொல்லித்தரேன். இது தமிழ் ஆங்கிலத்துல நடக்குது, சென்னையில நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலந்துக்கலாம். இந்த காணொலி பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கலாம்.